ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, மறுபடியும் நம்ம பசங்க வீட்டுக்கு திரும்பி வராங்க. போன வேலை கொஞ்சம் முடிஞ்சிச்சா, அதனால வீட்டுக்கு திரும்பி வராங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு அதனால தான் நான் ரொம்ப ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் மாமா கொஞ்சம் வெளியே போயிருந்தாங்க. வெளியே போயிட்டு வரும்போது என்ன வாங்கிட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு நான் வீடியோக்குள்ளே வந்து பாருங்கள், நான் காமிக்கிறேன். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போடுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். மறக்காம என்னோட இன்ஸ்டா ஐடியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ள போகலாம். என்ன மாமா வாங்கிட்டு வந்தாருன்னா, இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் டைம் நான் மந்தி பிரியாணி சாப்பிட்றேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபர்ஸ்ட் சாப்பிட்றது இந்த மந்தி பிரியாணி. இது என்னது, மட்டனா? மட்டன் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் மந்தின்னு. மட்டன்ல மந்தி செமையா இருக்கு. மந்தி மசாலாலாம் சிக்கனா மட்டனான்னு தெரியல, அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கு. மாமா கேட்டதான் தெரியும். ஏன்னா மாமா வந்து இப்போ கடைக்கு போயிருக்காங்க, வெளியே போயிருக்காங்க பாலா கூட. வந்துருவாங்க, டீ கடைக்கு மட்டும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டேஸ்ட் பார்க்கலான்னு அவர் சாப்பிட்டு வந்துட்டாராம். செமையா இருக்கு. நான் ஒரு நாள் மந்தி பிரியாணி செய்யலாம்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸு. ஆனால் செய்ய எனக்கு வந்து டைமே கிடைக்க மாட்டேங்குது. ஒரு நாள் நம்மளும், நான் இது வரைக்கும் செஞ்சதில்லை, சாப்பிட்டதும் இல்லை, தான் ஃபர்ஸ்ட் டைமு ட்ரை பண்ணி பாருங்க. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன், இன்னைக்கு நல்லா தான் இருக்கு. இருந்தாலும் நம்ம அந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்ற மந்தி பிரியாணி தான் சாப்பிட்ணுன்னு மாமா கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஒரு நாள் எல்லா ஃபேமிலியாக நாங்கள் கண்டிப்பாக போவோம். அன்னைக்கு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ பாருங்க இந்த மந்தி பிரியாணியை. சிக்கனா மட்டனான்ற பண்ணிருப்பா. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. ஆனா சிக்கன், நான் மட்டன் நினைச்சேன், சிக்கன் தான். மாமா சொன்னாரு மட்டன் மந்தி பிரியாணி தான் நாங்க சாப்பிட்றதா சொல்லியிருந்தோம். இது வந்து சிக்கன்ல வாங்கிட்டு வந்திருக்காங்க. சூப்பராகவே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். என்னடா வீட்டில் சமைக்காம மந்தி பிரியாணி சாப்பிட்றாளேன்னு பார்க்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் சமைச்சாச்சு, காலையில் மதியானம் சாப்பிட்டாச்சு. மாமா வெளியேருந்து வரும்போது மந்தி பிரியாணி நல்லா இருக்குன்னு வாங்கிட்டு வந்தார். அதனால தான் வீட்டில் என்ன இன்னைக்கு சமைச்சோன்றதையும் பார்க்கலாம். காலையில் வந்து முட்டை பொடி மாஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து காராமணி, முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு போட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றி கிரேவி வச்சோம் குழம்பு. அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ் எல்லாம் செஞ்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சாச்சு. இருந்தாலும் மாமா வந்து சும்மா ஒன்று வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு, சாப்பிட்டு பாருங்க, மந்தி சாப்பிட்டது இல்லைல்ல, அதனால சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்லி. அதனால தான் வாங்கணும். சாப்பிட்டோம், பார்த்துட்டோம். சூப்பராக இருக்குது. மட்டனில் தான் சாப்பிட்ணும். எனக்கு சிக்கன் அவ்வளோ இதுவாக இல்லை, அம்மாவுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா அது வந்து கேரளா பிரியாணி ஸ்டைலில் இருக்குது. மந்தி பிரியாணின்றது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குல்ல ஸ்பைசஸ்லாம், அதனால அம்மாவுக்கு செட் ஆகலை. எங்களுக்கு பிடிச்சிருக்கு, அம்மாவுக்கு பிடிச்சிருக்கு, அந்த அளவுக்கு இல்லை, அவ்வளோதான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்கள் மாமா வேலை பார்க்குறாரு. வெளியே போய் வந்துட்டாங்க. சேர்ல பாருவா. கிண்டு 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 நல்லா கிண்டு. சேர்ல பாருவா தானே.
என்னது கம்முன்னு போகணுமா ஏன் வீடியோ உனக்கு வந்து பேபி கார்ன் அவிச்சு கொடுத்தா 1000 படம் சொல்லி போட்டு எலுமிச்சு பழம் தடி கொடுத்தா எனக்கு நல்லா இல்லையடா ஒரே மிளகாத்தூள் வாடையா இருக்குது. நம்ம ஒண்ணுமே போடல லேசா. நல்லா தானே இருக்கு சுத்தமா நல்லா என்ன சோளத்துல உப்பு போட்டு வைக்கலையா நீ? நீ ரொம்ப இதுதான் ரத்னா. அந்த இதுல வச்சு ஏர் ஃப்ரைல வைக்கிறேன் உப்பு போடுன்ற கொஞ்சம் லைட்டா போடணும் சல்லுன்னு கிடக்குத. நீ உப்பு போட்டுக்கோ அதுல போட்டுக்கணும் மிளகாத்தூள் அது வேற போட்டுறதுக்கு ஆறுதுக்கா மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள் போட்டியா ஆமா. அதுதான் அவங்கள உதவ போ உப்பு போட்டிருக்க. என்ன மிளகாத்தூள்? வீட்டு மிளகாத்தூள். இது அவிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது மிளகாத்தூள்னு உப்பு நம்ம தனியா மிக்ஸ் பண்ணி போட்டுக்கணும். இந்த அம்மா வந்து போடாம வெறும் மிளகாத்தூள் போட்டா சப்புன்னு தான் இருக்கும். ரெடி ஆயிடுச்சா? ஓகே. கருணா வாசம் வருது பாரு. மழை வர மாதிரியே அப்பதுல இருந்து பண்ணுது ஆனோம் இல்ல வரல. ஓகே. எங்க விஷாந்தங்க மேல சூப்பரா இது என்னங்க பாருங்க, கொஞ்சம் வாயில போட்டு தரம் பாருங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அடையா என்ன அடை? அதாம்மா சத்து மாவாடை ஒரு முருங்கீரை போட்டு ஒரு அடை சுட்டு ரெண்டு பேரு. அதுக்கோசம் தான் இப்படி ஆசைப்படுறேன். ஆசைப்பட்டதெல்லாம் சாப்பிட்டுணும். சரி சரி. அது எல்லாம் எடுத்து வச்சுட்டேன்னா காலையில இருந்ததும் டக்குன்னு போட்டுது. அவ்வளோ முருங்கீரை தான் எல்லாம் பறிச்சுட்டோமே மறுபடியும் வந்துச்சு. நிறையா அதுல வந்து அதே மழை பெய்யறதுனால துளுக்குது நல்லா. பப்ளி பழம் அறுத்து கொடுத்தா சாப்பிடலான்னு பத்தியா? என்னன்ற வேற நினைச்சேன். அது போய் சொல்ல நாடா மேக்ஸ் பார்த்துட்டு இருக்கேன். மேக்ஸ் தம்பி பாப்பா டேய் ஏய் இங்க பாருடா. என்னடா பார்த்துட்டு சாப்பிட மாட்டேன்றீங்களே இதெல்லாம். நான்லாம் சாப்பிடுவேன். நான் உருவி நான் கிளீன் பண்ணா சாப்பிடுவேன். அதுல புழு இருக்குதுன்னு சொல்றேன் சின்ன சின்னதா. உனக்கே தெரியாத அளவுக்கு நீ கேட்க மாட்ற. உருவிட்டு அதை செஞ்சு என்ன வேற சாப்பிடு சாப்பிடுன்ற. பச்சையா இருக்குது. உனக்கு என்ன தெரியும்? உஷாந்த கேளு அன்னைக்கு காமிச்சனா. சரி அதை பாரு. நான் எவ்வளவு அழகா பண்றேன். அப்படின்னா புழு வராது. வருதுமா. அது அப்படிதாம்மா பார்க்க அப்படிதாம்மா இருக்கும். விடுவோமா அது இலையோடைய இலையா இருக்குமா? சரி போ. முருங்கை மரனாவே இப்படிதான் நம்ம பார்த்து பார்த்து செய்யணும். ஒரு ஒரு இது மட்டும் இல்ல, எந்த சமையல் செஞ்சாலும் துளுரு அது அப்படிதான் இருக்கும். துளுர்லதான் வரும் பூச்சிங்க. இலைய சாப்பிடுற பூச்சிங்க வரும். தெரியும் எனக்கு. ஒரு 8 கால் பூச்சி மாதிரி சின்ன சின்னதா இருக்கும். அது எல்லா பூச்சும் தான் வரும் இப்பெல்லாம். இப்ப அழகா இருக்குது. அது கீரை ஒருத்தர் கேட்டாங்க. அது போய் அள்ளியை போய் கொடுத்துட்டு கிளி தோசை ஊத்திட்டு இருக்கேன். ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கேன். தோசையும் காலைல வச்ச பயிர் குழம்பும் இன்னைக்கு நைட்டு டிஃபனு. பசங்களுக்கு வந்து பிரியாணி இருக்கு. ஆனால் மாமாவும் இந்த கடைக்கே கிளம்பிட்டோம். கடைக்கு அதுக்குள்ளேயே போயிட்டு வந்தோம்.
உங்களை நான் வர இருக்கணும்னு பார்த்தா அதுக்காக நான் வெளியே ஜூஸ் லெமன் ஜூஸ் வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டு வந்திருக்கேன். நடந்து போயிட்டேப்பா. போயிடுவீங்களா அங்கெல்லாம் ரெடி போயிடுவீங்களா? எப்போ இப்பதான் வந்தீங்களா? நேரம் வச்சு நீங்க நான் வந்து 1999 நாட்டுக்கு எவ்வளவு திமிரு பத்தியா? நீ சொல்லுமா எப்போ வந்தாங்கம்மா? அவங்க வந்து 1/4 hour ஆகுது. என்னென்னவோ வாங்கிட்டு வந்துச்சுமா. அப்படியா? எதுக்கு இவ்வளவு செலவு பண்ணி தேவையில்லாத அதுதான் வரதே இல்லை. நான் இவ்வளவு செலவாகும் அப்படியா? அப்பயே வாங்கினேன். சரிதான் எங்க கேட்கவே இல்லை. சரி குடு, அவங்களுக்காக வாங்கி தரேன். டைனிங் டேபிள் அங்க இருக்கு பாரு நட்ஸ், ஸ்வீட், ஃப்ரூட்ஸ் எல்லாம். அங்க ஒண்ணு நாங்க வாங்கி வந்ததுதான் இருக்குது. இடத்துல வந்து சாப்பிடுவோம். திமிர பத்தியா? எடுத்து பாரு வாங்கினேன். லன்ச்ல ஊத்திட்டு அப்படியே இப்படி வச்சேன் நாங்க அதனாலதான் கடைக்கே போனோம். லெமன் ஜூஸ். நாங்க அதனாலதான் கடைக்கே போனோம். சில்லி பரோட்டா சில்லி பரோட்டா. கொத்து பரோட்டா வாங்குறதுக்காகவே. போடுங்க சாப்பிடு. நாங்க எங்க வேற எங்க போனோம்? அதை அப்படியே கொட்டி விடுங்க. பார்த்து சாப்பிட்டா குடிக்கிறேங்க. போடுங்க எனக்கு கொஞ்சம். மந்தி 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 பிரியாணி அது. அதான் ஒயிட்டா இருக்கு. கேரளா பிரியாணி மந்தி பிரியாணி எல்லாம் ஒரே மாதிரி. பச்சடி எல்லாம் இல்லையா தடி? அது இருக்கு பாரு. சூடா இருந்தா நல்லா இருக்கும். ஆறிச்சுல கொஞ்சமா வாங்கி போதும் போதும் போதும். சூடா இருந்தா சூப்பரா இருக்கும். போட்டு அடுக்குறீங்க. புதினா புதினா தான். நான் அப்ப கூட புதினா சாப்பிடல. நீ சாப்பிட்டு பத்தியா கதிர? அது புதினாவை அப்படியா? அதான் மந்தி பிரியாணி நான் சாப்பிட்டேன்ப்பா. கறியை இது பண்ணுவாங்க. அவனுக்கு மொத்தமா வந்து பெரிய வட்டத்தை. நானே மந்தி பிரியாணி நீ சாப்பிட்டிருக்கியா பாருங்க? இது வரைக்கும் நானும் சாப்பிட்டது இல்ல மந்தி பிரியாணி. அரும்பாக்கம் வைஷ்ணவ காலேஜ் தெரியுமா? வைஷ்ணவ காலேஜ் பக்கத்துலயே. நீ ஒரு கூட்டு போறேன்னாரு. என்னைக்கு கூட்டு போவாருன்னு தெரியல. சாப்பிட்டிருக்கியா? நல்லாவே இருக்கு. ஆனா நிறைய பேர் கொடுக்குறாங்க. ஓ அதான் இவன் சொல்றான். நான் மைனஸ் தருவாங்க மந்தி பிரியாணி அப்படின்னு. ஆமா தருவாங்க. மேல முடியலையா? முடிஞ்சிச்சு. எல்லா பாத்திரமும் எடுத்து எடுத்து தொலைக்கி கையோட அடிக்க வச்சாதான். ஏன்னா இது சின்ன பேஸ்கெட்ல கொஞ்சம் கொஞ்சமா தொலைக்கி கிளீன் பண்ணிட்டேன். இன்னும் பார்த்து முடிச்சாச்சு. உள்ள போய் கூண்டுக்குள்ள போய் அடைய வேண்டியதுதான். ஆனா அவங்க தூங்க மாட்டாங்க. எப்படியும் நம்ம படம்லாம் பார்த்துட்டுதான் நாங்க படுப்போம். அதுதான் படுக்க வேண்டியதுதான். என்னடா அந்த கேட்ல கல்வியில தனியா வருது. அப்படியா? இந்த வர சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். ஓகே பாய்.